அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம கோல்டு ப்ரொஃபஸரோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டோடைய அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் ஜிமின் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அனுப்பி வச்சுருப்பீங்க யார் கண்ணுக்குமே தெரியாமல். ஆனால் உங்கள் அப்பா மட்டும் பார்த்துருப்பாரு, ஆனால் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் அப்படியே ஜாலியாக ஜிமினை வழியை அனுப்பி வச்சுட்டு உள்ளே வரீங்களா? உங்கள் அப்பா உங்களை எங்கே பார்த்தாலும் அங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, வாசல்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட போயிட்டு, சாரிப்பா, நான் உங்களை ஒரு டென்ஷனில் உங்களை எதிர்த்து பேசிட்டேன், நான் கொஞ்சம் உங்கள் மேலே கத்திட்டேன், மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி கேட்குறீங்க உங்கள் அப்பா கிட்டே. அவரும் அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் உங்ககிட்ட ஒன்று நான் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. சரின்ட்டு நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, உனக்கும் ஜிமினுக்கும் செட் ஆகாது, அவனை விட்டுடு, நீ வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் அப்பா என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு அவர், ஆமாம்மா, கொஞ்சமாச்சும் லாஜிக்காக யோசிக்கிறியா, அவன் உனக்கு அண்ணன் முறை வேணுமா, அண்ணனை எப்படிமா நீ மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. உங்களுக்கு இப்போ தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியுதா, அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. ஆமாம்மா, அவர் உனக்கு செட் ஆகாது, அவர் உனக்கு அண்ணன் முறை வேணுமா, அண்ணனை எப்படிமா நீ மேரேஜ் பண்ணிக்க முடியும், ஸோ அவரை விட்டுட்டு வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்குமா, நானே வேணானாலும் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. நீங்கள் அது ஏற்றுக்க முடியாமல், இல்லை நான்லாம் ஜிமினை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ஜிமின் மட்டும்தான் எனக்கு, ஜிமின் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எவ்வளோ சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாரு, நீங்கள் கேட்காம ரூம் கூடி போய் டோர்கிட்ட உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் உங்கள் அம்மா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரியுது என்ன நடந்துட்டுருக்குன்னு. அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ஏதோ டீப்பாக யோசிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோரில் அப்படியே சாஞ்சிட்டு செம்மையாக அழுவுறீங்க. அது எப்படி, ஏன் அப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுவுறீங்க. சின்ன வயசுலேருந்தே நான் எனக்கு பிடிச்சதை பண்ணதில்லை, என்னையும் யாருக்கும் பிடிச்சதில்ல. என்னைய பிடிச்ச ஒரே ஆள் ஜிமின் தான். ஆனால் அவரே எனக்கு கிடைக்க மாட்டான்றாங்களே, எனக்கு ஜிமின் வேணும், எனக்கு பிடிச்சது அவர் ஒருத்தர் தான், அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வெளில டோர் தட்டிகிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்ச நேரம் ப்ளேஸ் விடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க அதே சைடு எங்கிட்ட ஜிமின் சைடு காமிச்சா, ஜிமின்னு வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் வயனை அதை பார்த்துட்டு தாம்மா வந்தேன், அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு அவங்க அம்மா கிட்ட, லாரா கிட்ட. அவங்க, டே அவள் இப்போ நீ என்ன பண்ணாலும் அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஏம்மா மேரேஜ் பண்ணிக்க முடியாது, வயன் எனக்கு தான், நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. டேய், அவள் உனக்கு தங்கச்சி வேணும்டா. என்ன தங்கச்சியெல்லாம் இல்லை, வயன் எதுக்கு எனக்கு தங்கச்சி அவரா அப்படி சொல்லிட்டு ஜிமின் எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகாமல் அவர் பாட்டில் பேசிகிட்ருக்காரு. அவங்க அம்மா தான் பொறுமையாக உட்கார வச்சு, இங்கே பாருடா, உங்கள் அப்பாவுக்கு அவர் தம்பினா உனக்கு தங்கச்சி முறை தான்டா வேணும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. ஜிமின், இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்காரு. இல்லை, நான் வயனை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக ஜிமினோட அப்பா வந்துடுறாரு. பைத்தியமாடா உனக்கு, உன் பையனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அவங்க இந்த வீட்டிலேருந்து யாருமே வேணான்றான், தங்கச்சி முறை இருக்கிறவள இவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு கத்திட்டுருக்காரு. ஜிமினுக்கு இதாச்சும் செம்ம இரிட்டேஷன் ஆகுது அவங்க அப்பா பேசுறது. அதனால அந்த பிளேஸை விட்டு அப்படியே வெளில வந்துடுறாரு. நீங்கள் இங்கே அழுதுகிட்டே இருப்பீங்களா, உங்கள் டோர் மறுபடியும் நாக் ஆகுது, நீங்கள் யாராச்சும் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பாங்க, இல்லை உங்கள் அப்பா தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கவே இல்லை. அப்போ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது உங்களுக்கு சரியாக கேட்கல, ஜிமின் வாய்ஸ் மாதிரியே தான் தெரியுதுன்னு உங்களுக்கு சரியாக கேட்கல. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி மறுபடியும் சவுண்ட் கேட்குதா, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா ஜிமின் தான். ஜிமின் நீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே வந்துட்டு லாக் போட்டு ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணி செம்மையாக அழுவுறீங்க. ஜிமினும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு புரியுது, செம்மையாக அழுதுட்டுருக்காரு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு. ஜிமின் உன்னைய ஜிமின் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்றாங்க, நீ எனக்கு அண்ணன் வேணும்ன்றாங்க, எனக்கு அதெல்லாம் ஏற்றுக்க முடியல ஜிமின் அப்படி சொல்லிட்டு செம்மையாக அழுவுறீங்க. ஜிமின், விடு வயன், என்ன வயன் பண்ணுறதுக்காகவும் எனக்கும் புரியல என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போனா நீ எனக்கு ஹஸ்பண்டை வரமாட்டியா, நீ எனக்கு கிடைக்க மாட்டியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜிமின், அப்படிலாம் பேசாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துட்ருக்காரு. ரியாலிட்டிக்கும் கொஞ்சம் சேர்ந்து வாழணும் தானே, அதனால ஜிமின் யோசிச்சுட்ருக்காரு என்னன்னு. அவர் ஒரு ஆஃப் மைண்டாக தான் இருக்கார். அப்போ நீங்கள் இப்போ ஜிமின், நீ நானே சேர முடியாத ஜிமின்,
அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா, நீனும் நானும் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா, எங்கேயாச்சும் ஓடி போயாச்சும் சந்தோஷமாக வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க ஜிமின். அதுக்கு நீ ரியாலிட்டியை கண்டு பயந்து ஓட போறியா வையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, உங்களால் முடியல. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்ருக்காரு. அவரும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அவருக்கும், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். நீங்களும் அவரை டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அப்போ டோர் சடனாக ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வயன் உங்களோட அம்மா தான் வந்திருக்காங்க, லூனா வந்திருக்காங்க. அவங்க பார்த்தோன்னே அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்களா, ஹக்கை பிரேக் பண்ணிட்டு செப்பரேட் நிற்கிறீங்க. அவங்க என்ன நடந்துகிட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்களா. அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமாறிட்டுருக்கீங்க. ஜிமின் இல்லை நான் வயனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா. அது இந்த நேரத்தில் நைட் டைமில் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை வயனை என்னால் பார்க்காம இருக்க முடியல, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரா. அதுக்குன்னு இந்த நேரத்தில் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னால் முடியலம்மா, அப்பா என்னென்னமோ சொல்கிறாருமா, என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியலம்மா, மேரேஜ் பண்ணிக்க முடியாது ஜிமினான்றாங்கம்மா, எனக்கு ஜிமின் தாம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க கீழே விழுந்து. ஜிமினும் ஓகே வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை டேப் பண்ணிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அம்மா சரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீங்கள் என்னம்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. அதே டைமு உங்களோட அப்பா வந்துட்டு என்ன வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருப்பார். அப்போ உங்கள் அம்மா ஏதோ பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. ஸோ அவரை வெளில நின்று கேட்டுட்ருக்காரு என்னன்ற மாதிரி. அப்போ அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்வையன் நீ எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்றங்களா. என்னது பொண்ணே இல்லை, என்னம்மா பொல்லாடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் வையன் நீ எனக்கு சொந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமினை ஷாக்கிங்காக கேட்டுட்டு என்னது சொந்த பொண்ணு இல்லையா அப்படின்ட்டு. ஆமாம் வையன் நீ எனக்கு சொந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அது என்னென்னா சஞ்சய் லக்ஷ்மணும் இவங்க லூனாவும் ஓடி வந்திருப்பாங்கள்ல மேரேஜ் பண்ணிக்கலான்னு. மேரேஜ் பண்ண வந்தோடனே ஒரு கிராமம் மாதிரி ஒரு பிளேஸில் தான் போய் அவங்களுக்கு பிளேஸ் கிடச்சிருக்கும். ஸோ அங்கேயே ஒரு சின்ன வீட்டை வாங்கி ஒரு 2 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ கொஞ்சம் சஞ்சய் லக்ஷ்மன் நல்லாவே படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக, ஸோ அவருக்கு நல்லாவே அங்கே வேலை கிடைக்கிது. அவர்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வேலை கிடைக்கிது. அவரும் அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாடரேட் ஆகி ஒரு வருஷம் அப்படியே ஓடி போயிடுது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இப்போ சிட்டி சைடில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சஞ்சய் லக்ஷ்மனும் உங்கள் அம்மாவும் இவங்க 2 பேரும் ஜாலியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு குறை இருக்குது. நம்மளுக்கு ஏன் பசங்களே இல்லை, ஏன் நம்மளுக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க உங்கள் அம்மா. அப்போ தான் உங்கள் அப்பா வந்துட்டு சரி வாம்மா டாக்டர்கிட்டலாம் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கே ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஒன்றும் பயன் இல்லாமல் இருக்கிறனால ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்கள் அப்பாவும் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா நம்ம மெடிக்கலை நம்பிட்டோம், சயின்ஸை நம்பினோம், ஆனால் அது எதுவுமே பயன் கொடுக்குற மாதிரி தெரில, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கடவுளை தான் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே வேண்டிக்கிட்ட எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க அப்பா அவங்க அம்மாவை. போய் அங்கே ஏதோ வேண்டுதலெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் சாமியார் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நீ கவலைப்படாதம்மா உனக்கு குழந்த பிறக்கும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அப்போ உங்கள் அப்பா அப்போ இருந்திருக்க மாட்டார். வாமா ஏமா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த சாமியார் அவங்களும் ஏதோ சொல்லணும் இருப்பாங்க, ஆனால் கேட்க விடல உங்கள் அப்பா. உங்கள் அம்மா கூப்பிட்டு வந்துடுறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க என்னங்க அவங்க சொன்னாங்க நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக சொல்கிறாங்களா. அதே டைம் நெக்ஸ்ட் டே ஆகுது, அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. ரொம்பவே ஹாப்பி உங்கள் அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும். அவ்வளோ ஹாப்பியாக 2 பேரும் அந்த குழந்தைய ஒரு குறையும் இல்லாமல் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை நல்லாவே பார்த்துக்குறாங்க. அப்படியே ஒரு 9 மந்த்ஸ் அந்த மாதிரி ஓடிடும். இன்னும் 1 மந்த் தான் இருக்கும். அப்போ பார்த்தா உங்கள் அப்பாவுக்கு ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்குமா. ஸோ ஒரு பிஸியான ஷெடியூல் இருந்ததுனால நான் வந்துடுறேம்மா, கரெக்டாக குழந்தை பிறக்கும்போது நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுமா. ஸோ உங்களை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மேம் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு தடுமாறுறாங்களா. எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த டாக்டரு இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது, உயிரோட பிறக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது, இல்லை செத்து கூட பிறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. உங்கள் அம்மாவுக்கு அது கேட்க முடியல. ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு
சொல்லியிருப்பாங்க பாவம் அழுதுகிட்டே. அது சாமியை பொறுத்ததுமா, நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் அப்பா இன்னும் வரல, அவருக்கு அங்கே ஃப்ளைட் வேறு அங்கே லேட் ஆகிருக்கும். ஸோ அவரால் வர முடியல. பார்த்தா குழந்தையும் பிறகுது, ஆனால் நோ யூஸ், அது டெட்டாகி தான் பிறக்குது. அதை பார்த்தோன்னே உங்கள் அம்மாவுக்கு சத்தியமாக அது தாங்கிக்கவே முடியல. உங்கள் அப்பாவும் பக்கத்தில் இல்லை, அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு நம்ம ஏன் செத்துடலாமா, நம்மளுக்கு குழந்தையே இல்லை, நம்ம ஹஸ்பண்டையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் கூட இருந்து அப்படி சொல்லிட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசியூ இதுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து டெரஸ்க்கு வந்துடுறாங்க. டெரஸ்க்கு வந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பாங்களா. அப்போ பார்த்தா அப்போ அவங்க ஒருத்தங்களை பார்க்குறாங்க. அவங்க ஒரு கையில் குழந்தைய வச்சுட்டு அவங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. அவங்க அந்த டெரஸோட எட்ஜில் நின்றுட்டு அந்த குழந்தையோட சூசைட் பண்ணலான்னு அவங்க பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போ உங்கள் அம்மா போயிட்டு தடுத்துடுறாங்க. அப்போ உங்கள் அம்மா போயிட்டு என்னங்க பண்ணுறீங்க, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறாங்க. அவங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்களா. உங்கள் அம்மா ஏன் இவங்க இப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அழுகுறீங்க நீங்கள், ஏன் உங்களுக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கே அப்புறம் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த சைடு ஆப்போசிட் இருக்கவங்க, இல்லை இந்த குழந்தை இருந்தும் அது கஷ்டம் தான் படும், அதுக்கு எதுக்கு இப்பயே செத்து போயிட்டா அதை ஃப்யூச்சரில் கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்களா. உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ அந்த ஆப்போசிட் இருக்கவங்களும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கூட்ட என் குழந்தை கஷ்டப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் அம்மா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் என் ஹஸ்பண்டு குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து என்னை அடிப்பான், அதே மாதிரி என் குழந்தையும் அவன் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருப்பான், காசுக்காண்டி அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், என் குழந்தைய கூட விற்றுருவான், அவனெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அழுதுட்டு. அதுக்கு ஏங்க உங்கள் குழந்தைய கொல்றீங்க, அப்போனா நீங்கள் அபார்ஷன் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் அம்மா. நான் அபார்ஷன் பண்ணலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அதுக்கு காசு கூட இல்லை வந்து அபார்ஷன் பண்ணலான்னா, என்னால் அவர் விடவும் இல்லை நீ அபார்ஷன் பண்ணுறதுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியும் இந்த குழந்தைய பெற்றுட்டேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் வளர்க்க முடியாது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டுருக்காங்க. உங்கள் அம்மா அதுக்கு நீயே செத்து போயிட்டு உன் குழந்தையும் சேர்த்து கொண்டுட்டா எல்லாம் சரியாக போய்டும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும், எனக்கிட்ட வசதியும் இல்லை இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா. அப்போ உங்களோட அம்மா சரி அப்போனா உங்கள் குழந்தைய எனக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ என் குழந்தைய நீங்கள் வளர்ப்பீங்களா, நல்லா வளர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. உங்கள் அம்மா நான் உங்கள் பொண்ணை என் பொண்ணு மாதிரி சொந்த பொண்ணு மாதிரி அழகாக பார்த்துக்கிறேன், எங்ககிட்ட இல்லாத பணமா உங்கள் பொண்ணை பணக்காரி மாதிரி நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அம்மாவும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு பிறந்த அந்த செத்து போன குழந்தைய அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு காமிச்சா உங்கள் அப்பா இப்போ தான் வராரு, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிறகு நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டே இப்போ குழந்தையா இருக்கீங்க. அந்த குழந்தைய பார்த்துன்னு நம்ம குழந்தையான்னு உங்கள் அப்பா அவ்வளோ ஹாப்பியாக அந்த குழந்தைய லவ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு இவர்கிட்ட இப்போ சொன்னால் அப்போ அவங்க ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமே இருந்திருப்பாங்க இத்தனை வருஷமாக. அப்படியே இப்போ ஃப்ளாஷ் கட் ஆகுது. அப்புறம் உங்களால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல, இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துலேயே உன் தங்கச்சி பிறந்துட்டா, அதனால தான் என் பொண்ணு மேலே உன் தங்கச்சி மேலே நான் ஜாஸ்தி பாசத்தை கொட்டினேன் உன்னை விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. உங்களால் அப்போ நான் உங்கள் பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க. அவங்க இல்லை நீ என் பொண்ணு இல்லை அப்படின்றாங்க. ஓ அதனால நீ எப்போ பார்த்தாலும் எரிஞ்செழிஞ்சு விழுந்தீங்களா, என் மேலே கொஞ்சம் கூட பாசம் காட்டாமல் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு இப்போ ஃபீலிங்காக தெரில. உங்கள் சொந்த அம்மாவை நினச்சாங்க, இப்போ உங்களுக்கு சொந்த அம்மா அப்பா இல்லைன்னா உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்காதா, அப்படி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பா இதெல்லாம் கேட்டிருப்பாரா, வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பழையன்னு ஸ்லாப் கொடுத்துட்றாங்க. எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா கீழே விழுந்து மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு பண்ணலை, மன்னிச்சிடுங்க நான் அப்படி சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாமல் அப்படியே வெளில வந்துடுறீங்களா. உங்கள் அப்பா ஜிமின் நீ போ ஜிமின், அவர் வயன் கூட போ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜிமினும் வெளில வராரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ரோட்டில் நீங்கள் பாட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு லாரிமான ஒரு ஆக்சிடென்ட் பண்ண வந்துடுமோ ஜிமின் பிடிச்சி இழுத்துறாரு. வயன் பைத்தியமா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜிமின். நீங்கள்
நீங்கள் அந்த பிளேஸ்லேயே அப்படியே ரோட்லேயே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. எங்கள் அம்மா அப்பா எனக்கு அம்மா அப்பா இல்லைன்ட்டாங்க, இப்போ நான் என்ன அனாதையா அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ணிட்டு, நீ அனாதை இல்லை வயன், நான் இருக்கேன் வயன், உனக்கு நீ ஏன் வயன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் பைக்கில் உங்களை உட்கார வச்சு எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. கூப்பிட்டு போயிட்டுருக்கும்போது ஃபுல்லு நீங்கள் ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அழுதுகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க. அப்படியே ஜிமின் ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது ஒரு பெரிய ஹையான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. அந்த மேலேருந்து பார்த்தா எல்லாமே கீழே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. ஒரு மாதிரி அவர்டன் பிளேஸ் மாதிரி அங்கே யாருமே இல்லை, சுற்றி யாருமே இல்லை, ஃபுல்லு நேச்சராக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ரசிக்கிற நிலமையில இப்போ இருக்கீங்களா என்ன? அங்கே போயிட்டு ஜிமின் ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் இறங்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு, இங்கே பாரு வையன், உனக்கு எவ்வளோ அழுகணும்னு தோணுமோ இங்கே அழுதுரு வையன், சும்மா அடிக்க வைக்கிறனால ஒன்றும் ஆகிடாது, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுதுரு, உங்ககிட்ட இருக்க எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெளில கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. சொல்லத்தான் தாமதம் நீங்கள் அப்படியே விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமினும் உங்களை ஒரு சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஜிமின் ஷோல்டரில் சாஞ்சிட்டு செம்மையாக அழுறீங்க. ஜிமினும் அதை பார்க்க முடியாமல் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு 1/2 hour கண்டினியூஸாக அழுதுட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு உட்காடுறீங்களா ஜிம்மியை விட்டு தள்ளி. என்ன வயன் இப்போ ஓகேவா, இப்போ கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டியா, ரிலாக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. எனக்கு இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு மாதிரி சேடாகவே. இப்போ ஏன் வயன் நீ சேடாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜிமின்னு. நீங்கள் என்னங்க எதுக்கு சேடாக இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு சேடாக இருக்காதா பின்ன, என் அம்மா அப்பா எனக்கு உண்மையான அம்மா அப்பா இல்லைனா பின்ன நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிமின் உனக்கு சேடாக இருக்கு, ஆனால் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. என்ன ஹாப்பியாக இருக்கா, நான் இங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா? கொஞ்சமாச்சும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜிமினை அடிச்சிட்ருக்கீங்க செல்லம்மா. ஜிமின் அடியே அதுக்கேண்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. பின்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்றீங்க, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. அவரை அழுதுட்டு ஒரு மாதிரி அடிச்சிட்ருக்கீங்களா. ஜிமின் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் சரின்ட்டு சைலண்ட் ஆகி பார்க்குறீங்க. இப்போ பாரு, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு யாருமே எதுவுமே அப்போசிட் பண்ண மாட்டாங்க, நீ எனக்கு தங்கச்சி இல்லைல்ல, அப்போ நான் உன்னை ஜாலியாக மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. நீங்கள் ஆமாம்ல அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் சிரிச்சுட்டே அவர்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்போ உனக்கும் எனக்கு மேரேஜ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை ஹெட்டப் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின் ஆமாண்டி, நீ தான் எனக்கு ஒய்ஃபு, நான் தான் உனக்கு ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா. ஓகே, நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம 2 குழந்தைங்க பெற்றுக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. ஜிமின் 2 பத்தாது, எனக்கு ஒரு 10 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறார். என்ன அஸ்கு புஸ்கு நல்லா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல்லாமல் அப்படியே கொஞ்சிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்களும் ஜிமினும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு கால் வரும் ஜிமினுக்கு. ஜிமின் அட்டன் பண்ணிட்டு ஹலோ என்னாச்சு, என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேறு யாரும் இல்லை, நீங்கள் அதான் மேரேஜ்க்காண்டி புக்கிங் பண்ணியிருப்பீங்களே ட்ரெஸ்ஸஸ்ஸு, அங்கேருந்து தான் கால் வந்திருக்கோம், உங்கள் ட்ரெஸ்ஸு இன்றைக்கி வர வேண்டியதாக இருந்திருக்கோம், இங்கே வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் சரி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கூப்பிட்டு போகிறாரு. என்ன ஜிமின் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை நம்ம மேரேஜ் ட்ரெஸ் வாங்கிக்க சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. மேரேஜ் ட்ரெஸ்ஸா, அது இப்போ யூஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. யார் சொன்னால் யூஸ் இல்லைன்னு, பின்ன நம்ம மேரேஜ் 4ஆண்டிக்கு நடக்க வேண்டியது, ஆனால் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமின் விடு, உனக்கு யார் சொன்னால் 4ஆண்டிக்கு நடக்காதுன்னு, 4ஆண்டிக்கு நடக்கலைன்னா என்ன, கொஞ்ச நாள் விட்டு நடக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. நீங்கள் ஷையாக சிரிச்சுட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணிட்டு வரீங்க. அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் ரொம்பவே ஜாலியாக ஜிமின்கிட்ட பேசிட்டே வந்துட்டுருக்கீங்களா. உங்கள் அப்பா அங்கே தான் இருப்பார், உங்கள் தங்கச்சியெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க ஹாலில். பார்த்துட்டு உங்கள் தங்கச்சி ஷாக் ஆகிட்டு நாம் என்னமோ சோகமாக அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா என்ன இவ்வளோ சிரிச்சுட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரெஸ் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறீங்களா. அப்போது உங்கள் அப்பா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா இந்த மேரேஜ்க்காண்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. இப்போ எதுக்குமா இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவங்க என்ன பண்ணுறது, கேன்சல் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே எடுத்து போய் வைக்கிறீங்க. ஜிமினும் சரின்ட்டு போகலான்னு பார்க்குறேன். அப்போ உங்கள் அப்பா தடுத்துட்டு ஜிமின் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜிமின் என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு.
இங்கே பாருங்க, அவன் என் பொண்ணு இல்லைனாலும் என் பொண்ணுக்கிட்ட அதுக்கிட்ட நீங்கள் ஓவரால் அட்வான்டேஜ் எடுக்க தேவையில்ல, இதாக இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஜிமின் ஒரு மாதிரி பாவமாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அங்கே வந்து சிரிச்சுட்டு வேணுமா போங்க போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அங்கே வந்து ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஜிமின்னு ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு ரெடி உன்னை நான் பார்த்துக்குறேன் மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஜிமின் அவங்க வீட்டுக்கு வராங்களா. அவர் வந்துட்டு அவங்க அம்மா அங்கே இருப்பாங்க. வந்துட்டு அவங்க அம்மாவில் கிஸ் பண்ணிட்டு சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டுருக்காரு. அவங்க அம்மா லாராவும் ஏன்டா இப்படி சுற்றிட்டுருக்க, நில்றா, ஸ்டாப் பண்ணுறா, என்ன சொல்லுடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமினும் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டாக அவங்க அப்பா வராரா. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. என்ன இங்கே கூத்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அது வந்து ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க அம்மாவை கூப்பிட்டு கிச்சனுக்கு போடுறாரு. கிச்சனுக்கு போனோன்னே சொல்லுடா என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அம்மா ஒரு ஹாப்பி நியூஸ், அம்மா ஹாப்பி நியூஸ் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் என்னன்னு சொல்லவே மாட்டுறாரு. என்னன்னு சொன்னால் தானடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா வயன் எனக்கு தங்கச்சி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தங்கச்சியில் என்னடா வளர்ற? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்தையும் சொல்கிறாரா. அவங்களுக்கு ஹாப்பி. ஓகே அப்போ வயன் நம்ம மருமகளை வந்துடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் ஜிமினோட அப்பா கேட்குறாரு. ஆனால் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அவர் பாட்டில் போயிடுறாரு. ஆனால் இதை கேட்டுக்கிட்ட மாதிரி அவரும் காமிக்கல. நீங்கள் உங்களுக்கு காமிச்சா நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு அப்பாடி இனிமேல் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக படுத்து ஜிமினை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜிமினோட அப்பா இருக்காரு, அவரு எப்படி சமாளிக்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்களா. ஜிமின் அப்போ தான் அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருப்பார். அப்போ உங்கள் கால் வந்தோடனே அம்மா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரா. என்ன என் மருமக கால் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு போயிடுறாரு. போனோன்னே என்ன வேணும் சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரா. இல்லை எல்லா ரூட்டும் கிளியர் ஆகிடுச்சு, ஆனால் எங்கள் சைடெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் அப்பாவை எப்படி சமாளிக்கிறது அப்படி நீங்கள் கேட்குறீங்களா. அப்போ ஜிமினும் ஆமாம் இல்லை அவர் ஒருத்தர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சரி விடுவையன் ஏதாச்சும் பிளான் போடுவோம், ஏதாச்சும் பண்ணி அவரையும் சமாளிச்சிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் ஓகே சரி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. நானா இப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொன்னேன், அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நான் அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன், நீ கரெக்டாக கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் என்னை மிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. நான் இப்போ தானே உன்னை பார்த்துட்டு வந்தேன், அதுக்கெல்லாட்டி மிஸ் பண்ணலையான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. இப்போ தானே பார்த்தீங்க நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஜிமின். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே ஒரு கிஸ் கொடுக்குறாரு. எனக்கு பத்தலை அப்படின்றீங்க. அப்போ இன்னா கிஸ் இன்னும் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரா. ஜிமின் நீ ஏன் இப்படி தூரத்துலேருந்து டெம்ட் ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீ தாண்டி நீ எப்போவுமே டெம்ட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமில் ஒன்றுமே நடக்காத மாதிரி பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. போங்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கூட அப்படியே கடலை போட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏதோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏதோ பிளான் போட்டிருக்கீங்க போல். ஜிமின் உங்களை வர வச்சுருக்காரு. என்ன ஜிமின் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓகே தான், ஆனால் பிளான் சக்ஸஸ் ஆகாம தான் தெரில அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. விடுங்க ஜிமின் ஏதாச்சும் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு உங்களை. ஜிமின் எனக்கு பயமாக இருக்கே அப்படி சொல்கிறீங்களா. எனக்கும் தாண்டி பயமாக இருக்குது, வாடி எங்கள் டேடி ஒரு டெரர் பீஸ், என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்டு வர்றாரு. இந்தா போ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேபின்குள்ளே அவங்கள அனுப்பி விட்றாங்களா. நீங்கள் உள்ளே போகிறீங்க, பார்த்தா ஜிமினோட அப்பா தான் அங்கே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வரதை பார்த்தோன்னே நீயே இங்கே வந்தவன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கிள் நான் உங்கள் பையனை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அங்கிள், எங்களை பிரிச்சிடாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. நான் ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. வெளிலேருந்து கார்ட்ஸில் கூப்பிட்டு வந்து இவ்வளோ வெளில துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே 2 பேரும் அந்த 2 கார்டும் வந்து இந்த சைடு ஒருத்தங்க அந்த சைடு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு வந்து வெளில போட்டு விடுறாங்க. நீங்கள் அப்படியே விழுகிற மாதிரி போயிட்டீங்களா. ஜிமின் வந்து பிடிச்சிட்டு என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. பயந்துகிட்டே இருக்காரு. இல்லை இதோ ஃப்ளாப்பு சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாவமாக சொல்கிறீங்க. ஐயோ வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் நீங்களும் அப்படியே போயிடுறீங்க ஆஃபீஸ் ரூமை விட்டு.
அதுக்கப்புறமா வேறு என்ன பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து டிசிஷன் எடுத்துகிட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறீங்க, ஜிமின் நம்ம வேணா இவங்க சின்ன வயசில் இருந்த மெமரிஸ் இவங்களுக்கு பிடிச்சது 2 பேருக்கும் ஒன்றே தானே பிடிக்கும், அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் ஒரு கேலரியில் வச்சுட்டு இவங்க 2 பேரும் இன்வைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறீங்களா ஜிமினுக்கு? சரி ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தானே இருக்குது, பழைய மெமரிஸ்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சமாச்சும் மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறாரு. அவங்களோட சின்ன வயசு மெமரிஸு, ஃபோட்டோஸு, சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி இருந்தாங்க, குட்டி வயசுலேருந்து வளர்ந்த வரையும் எல்லா ஃபோட்டோஸும் அந்த மியூசியமில் அவங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க ஜிமின் அவங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அவங்க செக்யூரிட்டி இருப்பாங்களா, ஜிமினோட அப்பாவோட செக்யூரிட்டி, அவர்கிட்ட ஒரு கார்டு மாதிரி ஏதோ ஒரு லெட்ரு மாதிரி கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் என்ன லெட்ரு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா? அது ஒன்றும் இல்லை, ஒரு ஷேர் ஹோல்டர் இதை மியூசியமில் போய் சுற்றி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு, இதை போய் சுற்றி பார்த்தா ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு, அதை நீங்கள் அப்பா கிட்ட கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி அனுப்பி விட்டுறாரு அந்த அசிஸ்டண்ட்டு. அந்த அசிஸ்டண்ட்டு வந்து அந்த லெட்டரை வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரா? அவரும் ஓ இந்த மியூசிக் போய் பார்க்கணுமா, சரி எனக்கு ஷெட்யூலில் கொஞ்சம் இதையும் ஆட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்க்கு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டை ஆட் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரறா. அப்போ ஜிமின் இதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறீங்களா, கொஞ்சம் லேட்டாலாம் பண்ணாதீங்க, இன்றைக்கே இதெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஒரு ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரமாகவே ஒரு டைமிங்கில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைம்ஸும் வருதா, அந்த அசிஸ்டண்ட்டு வாங்க இங்கே போகணும், மியூசியமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கு ஜிமினோட அப்பாவும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா? அது ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியோ சொல்லிடுறாரு சந்தேகம் வர மாதிரி. ஸோ அவரும் சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காரை கிளம்புறாங்க. அதே டைமில் இங்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பீங்க, அப்பா எப்படியாச்சும் மனசை மாற்றணும்ப்பா, அதுக்கு நீங்கள் தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அவரும் சரி ஓகேம்மா, என் அண்ணன் கூட சேர்ந்தா எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மியூசியமுக்கு வராரு. மியூசியமில் அவர் ஃபஸ்ட்டே உள்ள வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ கரெக்டாக ஜிமினோட அப்பா வந்திருப்பார். என்ட்ரன்ஸ்லாம் நார்மலாக பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே போக போக அப்படியே ஒரு சின்ன வயசில் பிடிச்ச ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சம்திங்லாம் அங்கே இருக்குமா, சின்ன வயசில் ரேர் ஐட்டம்ஸ்லாம் அவங்க சாப்பிட்டுப்பாங்க, 90s கிட்ஸ் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே இருக்குமா. அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. சிரிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தான் தெரியுது. அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காரா, அவர் சின்ன வயசில் போட்ட யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாங்கின ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. லாஸ்ட் எண்டில் பார்த்தா ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறாரு. அந்த பெயிண்டிங்கில் அவர் லக்ஷ்மணும் ராமனும் 2 பேரும் ஜாலியாக ஹக் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு போஸ்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. அப்போ பின்னாலேருந்து லக்ஷ்மண் உங்கள் அப்பா வந்துட்டு அண்ணா அது நாம் 2 பேர் தானா அப்படின்னு சொல்கிறாங்களா. திரும்பி பார்த்து நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமாக திட்டிகிட்ருக்காரு. அண்ணா 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 ஏன்னா இவ்வளோ கோவப்படுறேன், நான் பண்ண தப்பு தானே, என்னை மன்னிச்சிடுண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சிட்ருக்காரு. ஆனால் ராமன் கொஞ்சம் கூட இறங்கின மாதிரி தெரில. நீ பண்ண துரோகம்டா எனக்கு, நீ எல்லாம் மறுபடியும் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, நீ பேசுறதெல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்குது, உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணை தள்ளி விட்டுறாரு. அவர் போய் கீழே விழுந்துடுறாரா. கரெக்டாக வந்து நீங்கள் தான் வந்திருப்பீங்க, ஜிமின் தூரத்துலேருந்து பார்த்துருப்பாரு. நீங்கள் இப்போ நான் போனால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை தூக்குறீங்க. ராமன் வேணும்னா இன்டென்ஷனலாக தள்ளி விட்டுருக்க மாட்டார், ஆனால் தெரியாதனமாக தான் தள்ளி விட்டுருப்பாரு. அவரை தூக்கலான்னு பார்த்தாலும் ஒரு மனசு அது ஏற்றுக்க முடியல, அவர் ஈகோ தடுக்குது அவர் தூக்குறதுக்கு. அவர் நின்று அங்கே பார்த்துட்ருக்காரு. அங்கிள் ஏன் அங்கிள் இவ்வளோ கோவம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஆனால் அவர் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. ராமன் நீயும் பொண்ணும் நீயே வச்சுக்கோடா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியே எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி இனிமேல் வந்துடாத, வந்தனா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ராமனும் போயிடுறாரு, கிளம்பிடுறாரு. ஜிமின் அதுக்கப்புறம் அவங்க அப்பா போன பிறகு வந்துட்டு ஐயோ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாரு. நீங்கள் என்ன ஜிமின் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? எனக்கும் அதான் தெரியல, இவர் என்ன இவ்வளோ கோவமாக இருக்கார், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, ஏன் அண்ணா இப்படி பண்ணுறாரு, நான் ஒரே ஒன்று தானே எனக்காண்டி கேட்டேன், அது கூட ஏன் அவர் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க என்னாச்சு, ஏன் இவர் இப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அது தெரியாதனமாக ஒரு இடத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. வேறு எந்த விஷயமும் நீங்கள் சொல்லிக்கல உங்கள் அம்மா கிட்ட. சொன்னால் அவங்க வேறு ஏதாச்சும் பெரிய கலாட்டம் பண்ணி விட்டாங்கன்னா அதனால தான் நீங்கள் எதுவுமே சொல்லிக்கல.
வந்துட்டு நீங்கள் உங்கள் அப்பா உட்கார வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி போகிறீங்க உங்கள் ரூமுக்கு. அப்போ உங்கள் தங்கச்சி வந்துட்டு உங்களை வேணும்னே கலாய்க்கிறா. அக்கா நீ எனக்கு அப்போ சொந்த அக்கா இல்லையாக்கா, நீ என்னமோ என்னையே ஏமாத்தினா குப்பை தொட்டிலேருந்து எடுத்தாங்க, உங்களை வேண்டாம் வெறுப்பாக தான் வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க என்னைய பார்த்து. இப்போ பார்த்தா நீங்கள் எனக்கு சொந்த அக்காவே இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தங்கச்சி உங்களை கலாய்ச்சிட்ருக்கா. இந்த எருமை நேரங்காலம் தெரியாமல் வந்து நம்மளை கலாய்க்குதே, இதுக்கெல்லாம் யோகா இருக்குது இப்போ நம்மளை கலாய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறுப்பாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆமாடி உன்னையோ குப்பத்தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, என்ன நாச்சும் பரவாயில்ல ஹாஸ்பிட்டலில் யார்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்தவ, நீயாச்சும் குப்பத்தொட்டில் இருந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கலாய்ச்சிடுறீங்க உங்கள் தங்கச்சியை. அவள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு அவர் ரூம் ஓடி போயிடுறா. நீங்கள் இப்போ சிரிச்சிட்ருக்கீங்க. வேணும்டி வேணும் என்னையவா நீ கலாய்க்கலான்னு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே என்ன பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு அங்கேருந்து யோசிச்சுட்ருக்காரு, நீங்கள் இங்கேருந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே இந்த எஃப்எஃப்பும் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் தெரியும் எப்படி பிளான் போட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையா, சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் தெரியும். ஓகேவா? யாராச்சும் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.